செப்டம்பர் 29 மிகாவேல், கேப்ரியேல், ரஃபேல் முதலான சகல தேவதூதர்கள் திருநாள். கிறிஸ்துவுக்கு முன் 1837களில் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த இரண்டாம் மகனாகிய யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு பதானாராமிலிருந்த தன்னுடைய தாய்வழி தாத்தா பெத்துவேலுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்மாமன் லாபானுடைய மகளை திருமணம் செய்யும்படி தன்னுடைய பெற்றோரால் அனுப்பப்பட்டு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வழியிலே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்ட போது ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவானவருடைய ஊழிய நாட்களின் ஆரம்பத்திலே கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு அவனை அழைத்தார். இந்த பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அப்பொழுது நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதும் நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொன்னார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்து இருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 1:43-51. இந்த தேவதூதர்கள் யார்? தேவதூதர்கள் அல்லது விண் தூதர்கள் பொதுவாக தேவனின் செய்தியை மனிதர்களுக்கு அறிவிப்பவர்கள். இதுவே அவர்களின் முக்கிய பணி எனவும் கருதப்பட்டது. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். தேவதூதனானவர் இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாகவும் பின்னாகவும் நடந்தவர். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறவர். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளின் வாயை கட்டி போடுவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் இந்த தேவதூதர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 23:20-23 வசனங்கள், சங்கீதம் 34:7 மற்றும் தானியேல் 6:22. இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்களும் இந்த தேவதூதர்கள். மத்தேயு 4:11. சில வேளைகளில் தூதர்கள் தனி மனிதருக்கு கட்டளை கொடுக்கவும் அனுப்பப்பட்டார்கள். ஆதியாகமம் 16:7-22, எண்ணாகமம் 22:22-35 மற்றும் லூக்கா 1:11-38. சொப்பனங்களிலும் தூதர்கள் செய்தியை அறிவித்தவர்கள். யாக்கோபை லாபானிடமிருந்து பாதுகாத்தவர்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 10-13, மத்தேயு 1:20-21. நேரடியாக விசேஷ வெளிப்பாடுகள் வாயிலாக காட்சிகளை அறிவித்தவர்கள் இந்த கர்த்தருடைய தூதர்கள். குறிப்பாக சகரியாவுக்கு மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதன் சில காரியங்களை விளக்கினார் என்றும் செசரியா பட்டணத்திலே இத்தாலியா பட்டாளத்திலே இருந்த 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமானார் என்றும் வாசிக்கிறோம். சகரியா 1:7-17, 5:5-11, அப்போஸ்தலர் 10:3-23, வெளிப்படுத்தல் 10:1-11. பகைவர்களையும் தீமை செய்பவர்களையும் தண்டிக்கிறவர்கள் இந்த தூதர்கள். 1 சாமுவேல் 24:11-17, யாத்ராகமம் 12:23-29-30 வசனங்கள், ஏசாயா 37:36, மத்தேயு 13:49-50 வசனங்கள், வெளிப்படுத்தல் 14:14-20, 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பரலோகத்தில் ஆண்டவரை சுற்றி அமர்ந்திருக்கும் குழுவின் ஒரு பகுதியினரும் இந்த தேவதூதர்கள். யோபு 1:6, சகரியா 3:7. சில தூதர்களின் பெயர்கள் நமது வேதாகமத்திலும் மரபு வழி சபைகள் பயன்படுத்துகிற வேதாகமத்திலும் இடம்பெற்றுள்ளன.
தானியேல் புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் காபிரியேல். தானியேல் 9:21, 10:13, 12:1. மரியாளுக்கு தோன்றின தூதர் காபிரியேல் ஆவார். லூக்கா 1:26-28. இவர் பலம் வாய்ந்த ஒரு பாதுகாக்கும் தூதன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் மிகாவேல். வெளிப்படுத்தல் 12:7. தோபித்து புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் ரஃபாயேல். தோபித்து 5:4-16, 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள். நாடு கடத்தப்பட்ட யூதர்களில் நினிவே நகரத்தில் கர்த்தரிடம் விசுவாசம் உள்ளவனாய் பக்தியோடு புண்ணியத்தை செய்கிறவனாய் வாழ்ந்த தொபியாவின் பார்வை இழந்த கண்களை சரி செய்தும் முந்தைய 7 திருமணங்களில் மணாளர்களின் இறப்பினால் உண்டான இன்னல்களை அனுபவித்த கர்த்தரிடம் ஜெபம் செய்து கொண்டே இருந்த சாராள் என்ற பெண்ணின் இல்லற வாழ்க்கையையும் நிறைவுடையதாக மாற்ற தொபியாவின் மகனான தோபிக்கு மணமுடித்து ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற கர்த்தரின் சமூகத்தில் நிற்கிற 7 தூதர்களில் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் இந்த ரஃபாயேல். எபிரேயர் நிருபத்தில் தேவதூதர்கள் இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் புதிய எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் வாழ்வோம். ஆமென்.